அல்லேலூயா. பிள்ளைகளை குறித்து ஜெபிக்கிற தகப்பன் தாய்மார்களுக்கு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, உங்க பிள்ளையின் மேல ஒரு பெரிய ஸ்தோத்திர சாபம் இருக்கு, இல்ல ஒரு பெரிய சிக்கல்ல என் பிள்ளை சிக்கிக்கிற மாதிரி இருக்கான், இல்ல என் பிள்ளை ஒரு பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டான், இது என்னைக்கானாலும் வெளியில வரும், அதனால என் பிள்ளையுடைய ஜீவனே மாட்டுன்ற அளவுக்கு சில பாரங்கள் இருக்கும் என்றால் பெற்றோர் கவனிக்க ஒரே ஒரு வார்த்தை, தேவ சமூகத்துக்கு போங்க, போய் ஒளிஞ்சுக்கங்க தேவ சமூகத்துல. பிள்ளைகள் செஞ்ச காரியத்துக்கு, நாம செஞ்ச காரியத்துக்கு தேவ சமூகத்துல ஒளிஞ்சா கர்த்தர் நம்மளை தப்புவிக்க உண்மை உள்ளவர். யாருக்கு நம்முடைய குடும்பத்தாருக்காக தேவ சமூகத்துல யார் உட்கார்ந்து ஒளிஞ்சுக்கிறாங்களோ அவர்களுடைய ஒப்பு கொடுத்தலை பார்த்து கர்த்தர் அவர்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். யாக்கோபு பொண்ணை போய் தன்னை தேவ சமூகத்துல ஒளித்து கொண்டாரு. தன் பிள்ளைகளுக்காக, தனக்காக, தான் செய்த காரியங்களுக்காக, தான் செய்த அக்கிரமங்களுக்காக தேவ சமூகத்துல ஒளிந்து கொண்டதன் விளைவு என்னவென்றால், எந்த லேவி கொடுமையின் கருவியா இருந்தானோ அந்த லேவியை கர்த்தர் தமது ஊழியத்துக்காக என்ன பண்ணாரு? எடுத்து பயன்படுத்தினார். யாருடைய ஜெபம்? தகப்பன் செய்த ஜெபம். யாப்போக்கு நதி அண்டையிலே தனித்திருந்து தேவ சமூகத்தில் ரா முழுவதும் போராடி ஜெபித்த தகப்பனின் ஜெபம் யாரை மாற்றிருக்கு? தன் கொடுமையின் கருவியாயிருந்த லேவியனை மாற்றி ஊழியக்காரன் என்ன பண்ணிருக்கு? கர்த்தருக்கு நேரா பிள்ளை திரும்பணுமா? தகப்பன் திரும்புங்க தேவ சமூகத்துல. தகப்பனும் தாயின் தேவ சமூகத்துக்கு திரும்புங்க. பிள்ளைய தன்னை போல கர்த்தர் கொண்டு வருவார்.